பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேச கட்சி, ஜனசேனா உள்ளிட்ட கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வகித்து வந்தவர் ஆந்திர மாநில முன்னாள் எம்பி SPY ரெட்டி. இவர் கடந்த 1979ஆம் ஆண்டு நந்தி பிராண்ட் பைப்ஸ் நிறுவனத்தை துவங்கினார். இந்த நிறுவனம் PVC, CPVC, கெமிக்கல் லேப் பைப்ஸ் உள்ளிட்ட பைப் வகைகளை தயாரித்து வருகிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் 2000க்கும் மேற்பட்ட டீலர்களை கொண்டு வருடத்துக்கு சுமார் 1 லட்சம் டன்கள் அளவிலான பிளாஸ்டிக் பைப்புகளை தயாரித்து விநியோகம் செய்து வருகிறது. இந்த நிறுவனத்தை தற்போது SPY ரெட்டியின் மகள் சுஜலா ரெட்டி என்பவர் நிர்வகித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சென்னையை சேர்ந்த பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் தயாரித்து வரும் நிறுவனம் நடத்தி வரும் சொரூப் என்பவரிடம் மூலப்பொருட்கள் வாங்கி அதன் மூலமாக சுஜலா ரெட்டி தங்களது நிறுவனத்தில் பலதரப்பட்ட பைப்புகளை தயாரித்து வருகிறார். இந்நிலையில் 2022ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள மூலப்பொருட்களை தொழிலதிபர் சொரூப் என்பவரிடமிருந்து வாங்கி பலதரப்பட்ட பைப் வகைகளை தயாரித்து இந்தியா முழுவதும் சுஜலா ரெட்டி விநியோகம் செய்து வந்துள்ளார். ஆனால் சுஜலா ரெட்டியிடமிருந்து 12 கோடி ரூபாய் வராத காரணத்தினால் பலமுறை தொழிலதிபர் சொரூப் கேட்டுள்ளார். ஆனால் சுஜலா பணம் தராத காரணத்தினால் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார். மேலும் உயர்நீதிமன்றத்தில் தொழிலதிபர் சொரூப் வழக்கு தொடுத்தார். உயர்நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கும்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு உத்தரவிட்டது. மேலும் தேவைப்படும் பட்சத்தில் கைது செய்து விசாரிக்கவும் மேல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் முன்னாள் ஆந்திர MP SPY ரெட்டியின் மகள் சுஜலாவுக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு ஆவணங்கள் மற்றும் மோசடி தடுப்பு பிரிவு போலீசார் 3 முறை நேரில் ஆஜராக சம்மன் அளித்துள்ளனர். ஆனால் சுஜலா ஒரு முறை கூட நேரில் ஆஜராகவில்லை எனவும் மேலும் போலீசாரின் அழைப்புகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்லாமலும் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு ஆவணங்கள் மற்றும் மோசடி தடுப்பு பிரிவு போலீசார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் பகுதியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து சுஜலாவை சென்னை அழைத்து வந்தனர். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு ஆவணங்கள் மற்றும் மோசடி தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வைத்து அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஏற்கனவே சுஜலா மீது ஹைதராபாத் காவல் நிலையத்தில் பல்வேறு மோசடி புகார்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு தொழிலதிபரிடம் மட்டும்தான் பிளாஸ்டிக் பைப்புகளுக்கான மூலப்பொருட்கள் வாங்கி மோசடி செய்துள்ளாரா அல்லது வேறு ஏதேனும் தொழிலதிபர்களிடம் பணம் தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளாரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.